Friends, welcome back to my channel. This is Lata. Friends, if you're in a dark place, you think you have been buried. If you're in a dark place, you think you have been buried, but actually you have been planted. ஸோ நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பெரிய விஷயம், நம்மளுடைய வாழ்க்கை இருட்டாயிடுச்சு, நாம் இருட்டில் தான் இருக்கோம், நம்ம வாழ்க்கையில் வெளிச்சமே வராது அப்படின்னு நிறைய பேர் புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க ஒரு விதையாக விதைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சில காலங்கள் அந்த இருட்டோட அந்த போராட்டத்தை நம்ம சமாளித்து தான் ஆகணும். அந்த போராட்ட காலம் அந்த இருளோடு நம்ம போராடி முடிச்ச பிறகு நிச்சயமா நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு நாம வெளி உலகத்துக்கு நம்ம தெரியும் அப்படின்றது யாரும் புரிஞ்சுக்க அந்த ஸ்டெப்ல தான் பின்வாங்கிடுறாங்க. ஸோ ஒரு 99% வந்து அவங்க கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த ஒன் ஸ்டெப் அந்த 1% இருக்கும்போது கிவ் அப் பண்ணிடுறாங்க. என்னால் முடியல, இது வேண்டாம் அப்படின்னு. ஸோ நம்ம அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. எப்போவுமே நாம் ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா அந்த விஷயத்தை எப்படியாவது முயற்சி பண்ணி நாம் வெற்றி அடைய நாம் முழு முயற்சி எடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ டோன்ட் கிவ் அப் ஃப்ரெண்ட்ஸ் அட் எனி காஸ்ட். ஜர்னி இஸ் அலோன். நம்ம தனியாக தான் போராடணும். ஸோ மண்ணில் இப்போ நம்ம விதைக்கப்பட்டிருக்க ஒரு விதை வந்து தனியாக தான் விதைக்கப்பட்டிருக்கு. அது கூட ஒரு 2-3 விதை செய்தால் அந்த மரம் எப்படி ஒரு ஐடென்டிட்டியோட வளரும் இல்லையா? ஸோ நம்மளோட ஐடென்டிட்டி என்னன்னா, நம்ம மண்ணில் புதைஞ்சு நாம் ஒரு செடியா ஒரு மரமா எல்லாருக்குமே ஒரு பயன் கொடுக்குற வகையில் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஒரு சிறப்பானதாக மாறும். எப்போனா நாம் அந்த விதையா நம்ம புதைந்து இருக்கிறோம் இல்லையா, அந்த புதைந்து இருக்கிற சமயம்ன்றது உண்மையிலேயே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம போராட்ட காலங்கள் தான். இந்த போராட்ட காலங்களை நாம் சரியாக நம்ம முயற்சியோடு நாம் அதை தாங்கி கொண்டு அந்த போராட்டத்தை நம்ம எதிர்த்து அதுக்காக நம்ம முயற்சி பண்ணி நம்ம நிச்சயமாக வெளியில் வரும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை இந்த உலகன்றது நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு வரமாக இருக்கும் அப்படின்றது தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து புதைந்து போகலை, புதைஞ்சு நீங்கள் மண்ணோட மண்ணாக நீங்கள் போகலை, ஆனால் நீங்கள் விதையாக தான் புதைந்து இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு விருட்சமாக நீங்கள் வளருவீங்க அப்படின்றது தான் ஒரு உண்மை. ஸோ விதையாக இருக்கும்போது யாருக்குமே தெரியாது. விதையாக இருக்கும்போது பலவித இன்னல்களுக்கு அந்த விதையை ஆளாகுது. சூரிய வெப்பம் கிடைக்கணும், காற்று கிடைக்கணும், அதே மாதிரி தேவையான அளவு நீர் கிடைக்கணும். இது எல்லாமே கிடைச்சாதான் அந்த விதை வந்து மரமாக வளர முடியும், செடியாக உருவாக முடியும். அதே மாதிரி தான் நம்மளும் ஒரு விதையாக தான் இருக்கிறோம் ஆரம்ப காலத்தில். ஆனால் நமக்கு தேவையானது எல்லாமே இந்த வாழ்க்கை பயணன்றது தனிமை தான். நம்ம எடுக்கிற முயற்சிகளுக்கு யாரும் நம்ம கூட வரமாட்டாங்க. நம்மளுடைய முயற்சிகள் தான் நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய வெற்றிகளை தேடித்தரும். அதனால தனியாவே முயன்று பாருங்க. மண்ணோடு மண்ணா நீங்க போகிறதுக்காக நீங்க பிறக்கல. நீங்க இந்த மண்ணுல அழியா புகழ் பெற்று வாழ்வதற்காக தான் நீங்க இந்த உலகத்துல பிறந்திருக்கீங்க. பிறந்தவர் கோடி வாழ்ந்தவர் கோடின்னு சொல்றாங்க. ஆனா இந்த உலகத்துல நம்மளுடைய பெயரும் நம்மளுடைய வாழ்க்கையும் நிலைத்து நிற்கிற அளவுக்கு தான் நம்மளுடைய பயணமும் முயற்சியும் இருக்கும். இந்த அளவு நம்ம எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டத்துக்கு நம்மளுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கு. அதனால நாம இந்த மண்ணில் விதையாக தான் இருக்கோம். நாம புதைந்து அழிந்து போகலை அப்படின்றத முழுசா நம்புங்க. இந்த போராட்ட காலங்கள் கொஞ்ச காலங்கள் தான், இது என்னைக்குமே நிரந்தரம் கிடையாது. அதனால இந்த போராட்ட காலங்களை கஷ்டப்பட்டு வெளியில முயற்சி பண்ணி போராடி உங்களுடைய வெற்றி அடைய நீங்க முயற்சி பண்ணுங்க. So friends, if you think if you're in a dark place, you have been buried, but it is not actually you have been buried, it is actually you have been planted. நீங்க விதையால மண்ணில் விழுந்திருக்கீங்க, மண்ணோட மண்ணா போறதுக்கு கிடையாது. ஸோ முயற்சி பண்ணுங்க, வெற்றி நிச்சயமா கிடைக்கும். என் பேர் லதா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ணணும், நீங்க வாழ்க்கையில சாதிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய பிறப்பும் ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணுன்றது என்னோட விருப்பம். அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர்ஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு பெரிய மாற்றத்தை என்னோடய வீடியோ கொடுக்க முடிஞ்சதுன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் வாழ்க்கையில் எனக்கு எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.